இந்த பொங்கலுக்கு ஆக்சுவலாக 2 படங்களும் நல்லா ஓடி பொங்கலில் ஒரு பெரிய ரசிகர்களுக்கு வந்து ஒரு கொண்டாட்டமாக ஒரு பொங்கல் ஆயிடுச்சு. இது டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகட்டும், எக்ஸிபியூட்டர்ஸ் ஆகட்டும், அந்த மாதிரி ஏன் ப்ரொடியூசர் ஆகட்டும், இந்த ஒரு சந்தோஷமான ஒரு பொங்கலாக அமைஞ்சிருக்கு இந்த பொங்கல். சாதாரணமாக பொங்கல்னால் ஒரு 4-5 படம் வரும், அதில் 2 படம் ஓடாமல் இருக்கும், ஒரு படம் தான் ஓடும். அப்படி இல்லாமல் 2 படமும் ரிலீஸ் ஆகி அஜித் படமும் எங்கள் இளைய தளபதி விஜய் இது ஜில்லாவும் ரெண்டும் நேற்று கலெக்ஷனில் பார்க்கும்போது பயங்கரமாக ஏதாவது ரெக்கார்ட் பிரேக்குன்னு சொல்லலாம். நம்ம சாதாரணமாக இந்த லால் சார் நடிச்சிருக்காருல இந்த படத்தில், அந்த மாதிரி நான் டேரெக்டாக அவர்கிட்ட ஜாஸ்தி பேசுறதும் கிடையாது. ஏன்னா ஒரு சின்ன மனஸ்தாபம்னு ஒன்று வந்தது இந்த அரண் படத்தில். அவருடைய டைலாக் தமிழில் அவர் சரியாக டப்பிங் பேசலன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மனஸ்தாபம் இருந்தது. அது டைரக்ட் கான்டாக்ட் வைக்கிறதே கிடையாது. நேற்று அவரே சந்தோஷப்பட்டு அவரே துபாயிலேருந்து கூப்பிட்டு இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப நாள் போட்டு ஒரு பெரிய தமிழில் எனக்கு ஒரு பெரிய ஹிட் படம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ராத்திரி ஒரு 11:30 மணிக்கு துபாயிலேருந்து கூப்பிட்டாரு என்ன ஒரு ராத்திரி லால் சார். ஆமாம், அது ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது அந்த ஒரு காலம் எனக்கு. சாதாரணமாக நான் டேரக்டர் இது இந்த படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 50-60 நாள் நிச்சயிருப்பார் அவர். நான் ஒரு நாள் கூட அவர் டேரக்டர் நான் ஃபோன்லேயும் பேசினதே கிடையாது. அஃப்கோர்ஸ் நம்ம லொக்கேஷன் போகும்போது பேசுவோம், தவிர்த்து அவராக கூப்பிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். கேரளாவை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ஒரிஜினல் மலையாள படத்துக்கு கூட இல்லாத ஒரு கலெக்ஷன் வந்து ஒரே நாளில் வந்து இந்த ஜில்லா படம் கலெக்ட் பண்ணியிருக்கு நேற்று. ஸோ அவர் ஏன் கூப்பிட்டாருன்னா அப்போ தான் தெரிஞ்சது, ஏன் கேரளா டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் தானே, அந்த குஷியில் அவர் போட்டிருக்காரு. ப்ளஸ் துபாயில் கூட இந்த படத்துக்கு வான வேடிக்கைலாம் போட்டு சாதாரணமாக தாரத்தப்பட்ட கூட இந்த படத்தை முதல் தடவை அங்கே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த லால் சார் அங்கே இருக்கார் போல இருக்குது. அதனால் தமிழ் சினிமா தேட்டரில் வந்து எப்படி ஒரு படத்தில் ரிலீஸ் பண்ணாலும் அந்த அளவுக்கு அங்கே துபாயில் தாரத்தப்பட்டோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை அங்கே. ஸோ அங்கேயும் ஒரு பெரிய லெவலில் கலெக்ஷன்ஸோ எல்லா ஒரு சந்தோஷமான ஒரு பொங்கல்னு சொல்லலாம். நம்ம ரொம்ப அருமையான பொங்கல்னு சொல்லலாம். நம்ம எல்லோரும் ஹாப்பியாக இருக்காங்க. இல்லைன்னா சாதாரணமாக ஒரு படம் சரியாக ஓடல, சரியாக கலெக்ட் பண்ணலன்னு சொல்லி ஒரு சந்தோஷப்படுறாங்க. இந்த பொங்கலில் 4-5 தடவை எனக்கு எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் ஃபோன் பண்ணுவோம், சார் 2 படம் இந்த பொங்கலுக்கு ஹிட்டு சார் சொல்லுவாங்க. எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க இந்த படத்தில். ஸோ இந்த சந்தோஷத்தை உங்களுக்கு கொண்டாடுறதுக்கு தான் ஒரு சின்ன ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி இருக்குது. 10 நிமிஷம் சீன்னா இந்த படத்தில் லேகுக்காக கட் பண்ணல. இப்போ உங்களெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக இப்போ சாதாரணமாகவே ஒரு படம்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் 1.5-2.5 மணி நேரம் 2.25 மணி நேரத்துக்கு மேலே படம் இருந்ததும் கிடையாது, படம் இருக்கிறதும் கிடையாது. இப்போ நம்ம படம் அது மீறி ஒரு 3 ஹவர் இருக்கிறனால வந்து வேறு வழிகட்டாயமாக ஒரு கட் பண்ண வேண்டிய சூழ்நிலை. அதனால தான் ஒரு 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 வந்து இவர் தான் கட் பண்ணியிருக்காரு, இவர் சொல்லுவார். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜில்லா படத்தோட டைரக்டர் நேசன் பேசுகிறேன். ஸோ இந்த பொங்கலுக்கு ஜில்லா படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ நாங்கள்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இது ஒரு நல்ல ஒரு மாஸ் ஃபேமிலி என்டர்டெய்னர். பர்டிகுலர் சொல்லணுமா, எல்லாத்துக்கும் இந்த படம் பேசிக்காக பண்ணதே வந்து ஒரு விஜய் சார் ஒரு மிகப்பெரிய ஸ்டார், மோகன்லால் சார் ஒரு மிகப்பெரிய ஸ்டார். ஸோ ஒரு 2 தரப்பிலும் எல்லா ஃபேன்ஸுக்கும் இது நல்லபடியாக போய் சேரணுன்றது எங்களோட ஃபஸ்ட்டு நோக்கமாக இருந்துச்சு. ஃபேன்ஸ் வந்து தியேட்டரில் அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ துப்பாக்கியோட ஜாஸ்தி கலெக்ஷன் சொல்லி டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் கேரளாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸுக்கு இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் இந்த படம் வந்து ஃபஸ்ட் டே காட்டியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் சரி, எல்லா விதமான ஆடியன்ஸுக்கும் சரி இந்த படம் நல்லபடியாக போய் சேர்ந்துருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கட்டு எங்களோட ஜில்லா வந்து ஒரு 3 hours இருந்துச்சு சென்சாருக்கு போன டைம் வந்து. இப்போ வந்து ஃபைனல் வெர்ஷன் பார்த்திங்கன்னா 2.25 மணி நேரம் இருக்குது. நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிற படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.25 மணி நேரம் இருக்கும், விறுவிறுப்பாக இருக்கும். ஸோ எல்லோரும் லென்த்துன்னு சொன்னாங்க. ஸோ ஃபைனலாக என்னோடய படம் இப்போ வந்து 2.25 மணி நேரம் இருக்கும். ஸோ செகண்ட் ஹாஃபும் கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டாக ட்ரிம் பண்ணி வந்திருக்கு. ஸோ எல்லோரும் ரசிக்கக்கூடிய தனமாக இந்த படம் இப்போது இருக்குது. நெக்ஸ்ட் அதுக்குள்ளேயும் எல்லோரும் கேட்டுட்ருக்காங்க. இந்த படத்தை வந்து தெலுங்குலேயும் ஹிந்திலையும் பண்ண சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ப்ளஸ் தமிழ்லேயும் அடுத்த ப்ராஜெக்ட் வந்திருக்கு. ஒரு 10 days இந்த ஜில்லாவில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசலான்னு சொல்லியிருக்கேன் நான். ஸோ அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் பார்க்கும்போது நான் நினைக்கிறேன் விஜய் நடித்த எல்லா படங்களை விட இந்த படத்தோட கலெக்ஷன் வந்து இது கண்டிப்பாக எல்லாம் பிரேக் பண்ணணும்னு ஒரே நாள் சொல்ல முடியாது. பட் நேற்று கலெக்ஷன் பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த என்கரேஜிங்காக இருக்குது.
ஒரே சின்ன குறையாக தான் நீங்கள் சொன்ன மாதிரி லென்த் குறையிருந்து அந்த குறை கூட இப்போ தான் நிறைவேற்றியாச்சு. இப்போ தேட்டரில் எல்லா தேட்டரும் ரிலீஸ் ஆகி உங்களுக்கு நேற்று இப்போ நான் ஜென்ரலாக இப்போ நம்ம தான் புது ஆர்வம் கிடையாது. கிட்டத்தட்ட 85 படம் இல்லை. நான் இப்போ ஜென்ரலாக தேட்டருக்கு இப்போ விசிட்டில் போகிறதே கிடையாது நான். பட் நேற்று இந்த விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணல, சார் நீங்கள் தேட்டருக்கு வந்தே ஆகணும், உதயம் தேட்டருக்கு வந்தே ஆகணும், ஏன்னா நம்ம யானை குதிரையோடு வந்திருக்கோம், அதனால் போகும்போது நாங்கள் காலையில் 5 மணிக்கு ஷோ போட்டுருவாங்க போட்டுருக்காங்க. அவன் ஒருத்த படம் பார்த்து, சார் நான் 2வது தடவை இப்போ மறுபடியும் திரும்பி பார்க்க போகிறேன் சார், நான் முதல்ல பார்த்துட்டு காலையில் மறுபடியும் 2வது தடவை போகிறேன். ஸோ இதனால் கண்டிப்பாக அந்த ரிப்பீட் கூட பெரிய லெவலில் ஃபேன்ஸு பொறுத்த வரைக்கும் பெரிய ரிப்பீட் ஆடியன்ஸ் கூட வருவாங்க. ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸு. ஏன்னா 2 பெரிய படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு சின்ன ஒரு ரேஸில் யார் முந்துக்கிறான்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, 2 பேர் ஈக்குவலாக, இது வரைக்கும் 2 பேர் ஈக்குவலாக போயிட்டு இருக்குது. ப்ளஸ் கலெக்ஷன் பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் கொஞ்சம் நம்ம படத்துக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துருக்கு. பட் டாக் 2 படத்துக்கு நல்லா திருப்தியாக இருக்குது. அது ஆஸ் எ ப்ரொடியூசர் வந்து உண்மையிலே எனக்கு சந்தோஷம் இருக்குது.